ஹே கைஸ், ஹலோ மக்களே, வணக்கம் நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் டே ஸ்பெஷல் குக்கிங்காகவும் இருக்க போகிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து 5K ரீச் ஆகிட்டோம். தேங்க்யூ பை, தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரம் மை கிச்சன் டு யுவர் ஹார்ட்ஸ். அதாவது ஒரு ஒரு ரெசிபியும் ஒரு இதையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணனால தான் இன்னைக்கு நான் வந்து 0 to 5,000 வந்திருக்கேன். இது 5,000 வெறும் 5,000 இல்லைப்பா. ஆல் யுவர் பிளெஸிங்ஸ், ஆல் யுவர் சப்போர்ட், லவ் அண்ட் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் நான் ரீச் ஆயிருக்கேன். நான் நிறையா தடவை பதிவில் நான் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து வீடியோவில் பார்த்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறது ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் போஜனம். இது வந்து ஒரு ஃபேமிலி வந்து வளர்ற மாதிரி 0 to 5,000 நம்மளோட இது ஸ்மால் மைல் ஸ்டோன் தான். இன்னும் நம்ம வந்து எல்லாரும் ஜாயிண்டா நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். 10Kக்கு அடுத்தது அச்சீவ் பண்ணணும். அதுக்கு எல்லாமும் திருப்பி உங்களோட சப்போர்ட் தான் கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த போஜனம் 5,000 வரதுக்கு ஐ எம் வெரி வெரி பிளெஸ்ட். என்னோட ஆச்சாரியால் அம்பாளுக்கு முதல் தேங்க்ஸ். கண்டிப்பாக என் குருநாதரும் என்னோட அம்பாலும் என் கூடயே இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ அச்சீவ் பண்ண முடியறது. கடவுள் இல்லைன்னா நான் இல்லைப்பா, ஆச்சாரியாலம் அம்பாலும் இல்லைன்னா நான் கிடையாது. அடுத்த தேங்க்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணுக்கு. பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக தான் இருந்தது. நிறையா யூடியூபர்ஸை பார்க்கும்போது நம்மளும் பண்ணணுங்கிற ஆசை இருந்தது. பட் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த டெக்னாலஜி தெரியுமா, இது தெரியுமா அப்படிங்கும்போது என் பொண்ணு இல்லைம்மா நீ ஆரம்பி, நீ நிறைய டிஷ் பண்ணுற அப்படின்னு நான் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் டு மை டாட்டர். ஏன்னா அவ குழந்தையெல்லாம் ஒரு ப்ரெஷர் கொடுக்கலன்னா நான் ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். கண்டிப்பாக தேங்க்ஸ். என்னோட பொண்ணுக்கு ஒரு தேங்க்ஸ். ஸோ அடுத்தது நீங்க தான். நான் என்னதான் வீடியோஸ் போட்டாலும் மக்களாகிய நீங்க தான்ப்பா பெரிய தேங்க்யூ, சப்போர்ட், லவ் அண்ட் சப்போர்ட். இது வந்து என்னோட ஒரு ஸ்டெப்பும் நீங்க வந்து என் கூட பின்னாடி இருக்கேன். நம்ம சேனல் திஸ் இஸ் அவர் ஃபேமிலி. எப்படி அவர் சேனல் நான் சொல்றேனோ அதான் இதை வந்து அவர் ஃபேமிலி. ஒன் அண்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ ஆல் நான் இன்னைக்கு 5K ரீச் ஆயிருக்கேன். திருப்பி உங்களால தான் நான் 10K ரீச் ஆகணும். அடுத்த மைல் ஸ்டோன் நம்ம டச் பண்ணணும். இதுதான் இன்னைக்கு. இன்னொன்று என்ன சொல்லணும்னா, இன்னொரு பிளெஸிங்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் டே அப்படி சொன்னேன் இல்லையா, அதான் சொல்றேன்ப்பா. என்னோட அம்பாலும் ஆச்சாரியாலும் நமக்கு வந்து பொறுமை, என்ன பொறுத்தவரைக்கும் பேஷன்ஸா இருக்கும். அது கண்டிப்பா அச்சீவ் ஆகும். அது டெஃபினட்டா அதுல வந்து டவுட்டே இல்லை. இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் டே என்னன்னா பித்ருபக்ஷம். பித்ருக்களோட ஆசீர்வாதமும் இருக்கிறதுனால தான் நான் என்னால் திருப்பி இவ்வளோ தூரம் நான் பயணிக்க முடிஞ்சுது. ஸோ பகவான், அதாவது ஃபர்ஸ்ட் பகவானோட அனுகிரகம், அப்புறம் பித்ருக்களோட அனுகிரகம், அப்புறம் நம்மளோட முயற்சி, நம்மளோட எஃபர்ட் நானும் போட்டிருக்கேன். நான் நம்புறேன் என்னோட ஹார்ட் ஒர்க்கும் இதுல இருக்கு. இந்த ஹார்ட் ஒர்க் நீங்கள்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணி நீங்க வந்து ஒரு ஸ்டெப்பும் ஒரு வியூஸும் எனக்கு வந்து ஒரு பிளெஸிங்ஸ்பா. இதுல வந்து பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. அந்த நெகட்டிவை கூட நான் வந்து பாசிட்டிவா எடுத்துக்கணும்னு நான் வந்து திங்க் பண்ணிப்பேன். அந்த மாதிரி தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் ஃபார் அவர் ஃபேமிலி அண்ட் அவர் போஜனம் சேனல். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ரெசிபி அப்படின்னா, உங்களுக்கோசரம் இந்த சமையல் ஒன் அண்ட் ஒன்லி 5K சப்ஸ்கிரைபர் இனிமே பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு கேள்வி பார்த்தீங்களா, அவளும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை உங்களுக்கோசரமும் தான் நான் பண்ண போறேன். இன்னைக்கு வந்து என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண போறேன். பனானா ஜாகரி பாயசம், அதுக்கப்புறம் வாழைக்காய் கறி, பூசணிக்காய் அரைச்சி விட்ட மோர் குழம்பு, தேங்காய் இல்லாம அரைச்சி விட்ட மோர் குழம்பு, ரசம், வெள்ளரிக்காய், தயிர் பச்சடியா. இன்னைக்கு அமாவாசை சமையல். நிஜமாவே அமாவாசை அன்னைக்கு நான் இதை ரிவீல் பண்றது. இது வந்து
அமாவாசை வந்து ஆஸ்பீஷியஸ் டேன்னு சொல்லுவோம் இல்லையா, எனக்கு குருநாதர் அம்பாலும் ஆச்சாரியாலும் என் கூடவே என்னைக்குமே இருக்கணும், பகவான் இருக்கணும், பித்ருக்களோட ஆசீர்வாதமும் என்னைக்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டு இதை நம்ம வந்து வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து வாழைக்காவை பொடி பொடியாக நறுக்கிண்டாச்சு, பூசணிக்காய் மோர் குழம்பு. நான் இப்போ வந்து ஒரு ரெசிபி ஆட் பண்ணிட்டேன்ப்பா, லெமன் ரைஸும் பண்ணிடலாம் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாயசம் பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாயசத்துக்கு நான் 2 பனானா எடுத்துட்டுருக்கேன். இது வந்து ஏலக்கி, பெங்களூரில் ஏலக்கின்னு கிடைக்கும். உங்களுக்கு நல்ல, அதாவது பழம் வந்து வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்து இருக்கணும், அதில் ரைப் பனானாவாக இருக்கணும். ஸோ இது வந்து நான் 2 ஏலக்கி எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்துட்டுருக்கேன், இந்த சின்ன தேங்காய். ஸோ அரை மூடியில் நான் வந்து பாருங்கள், இது வந்து ஒரு 1.25 டம்ளர் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. வெல்லம் வந்து தண்ணி விட்டு இதே கப்பால் ஒரு 1.25 கப் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். எடுத்து அதை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டின்னு இருக்கேன். இப்போ வாங்க நம்ம வந்து இந்த பழத்தை வந்து நல்லா ஒரு இதில் வந்து மசிச்சிக்கலாம். ஸோ இந்த பனானாவை நல்லா மசிச்சிக்கலாம் கையில். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த பனானா பாயசம் பண்ணுறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு 5 கேக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னு ஒரு யோசித்து நான் வந்து இதை பண்ணியிருக்கேன். இந்த பழத்தையும் நம்ம வந்து எடுத்துடலாம். இதையும் நம்ம வந்து நல்லா மசிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸிப்பா பனானா, ரைப் பனானா ஜாக்ரி பாயசம். இது நல்லா மசிச்சுக்கலாம். இந்த ஜாக்ரி வாட்டர் இருக்குது இல்லையா, வெள்ளை தண்ணி இருக்குது இல்லையா, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாழைப்பழத்தோடு. நல்லா வாழைப்பழம் மட்டும் பழுத்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கணும் வாழைப்பழம். உங்கள் ஊர்லலாம் ஏலக்கி கிடைச்சாலும் ஏலக்கியில் பண்ணலாம், எந்த வாழைப்பழம் உங்களுக்கு கிடைக்கிறதோ, பட் வாழைப்பழம் வந்து பழமாக இருக்கணும். இதை நல்லா கரைச்சிக்கலாம். இது 2 மினிட்ஸ் அடுப்பில் வச்சு குக் பண்ணுங்க. குக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பால் விடலாம். அதுக்கப்புறம் வேணால் கூட நம்ம வந்து ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் பால் விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலக்குங்க. சாரிப்பா, ஏதோ மைக் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அது வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க நிலைமையாக ஆகிடுது. அழகாக எடுத்தேன் வீடியோ, அதான் நம்மளோட சில இதெல்லாம் வந்து கண்ணுப்படும் அப்படின்னு சொல்லுவாள்ல, எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுது. நான் ஃபுல்லாக எடுத்தேன், பட் எதுவுமே எனக்கு வந்து அதுக்கப்புறம் எனக்கு வரலை. ஸோ இதை நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து 1 டம்ளர் தேங்காய் பாலை அதை விட்டு நல்லா கலக்கிட்டு அடுப்பை சிம்லேயே இருக்கட்டும். அந்த சிம்லேயே இருந்து நுரைச்சி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான், ஏன்னா ரொம்ப கொதிக்கக்கூடாது. சூப்பராக இருந்ததுப்பா பனானா ஜாக்ரி பாயசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஏலக்காய் பொடி, அப்புறம் நெய்யில் வந்து ஆஸ் யூஷுவல் முந்திரி திராட்சையை ஃப்ரை பண்ணி போட்டுடலாம். இது வந்து ரொம்ப இதுதான் நானும் ஃபஸ்ட் டைம், ஏன்னா நம்ம 5K ரீச் ஆனதுக்கு நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னு யோசித்து இதை வந்து பனானா ஜாக்ரி பாயசம் 5 மினிட்ஸில் ஆகிடும்ப்பா. யாராவது திடீர்னு வந்தால் கூட நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஆஸ் யூஷுவல் என் பொண்ணே சாப்பிட மாட்டா, பட் என் பொண்ணும் வந்து சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டா. ஏன்னா என் பொண்ணு அவ்வளோவா ஸ்வீட் சாப்பிட மாட்டா, பாயசம்லாம் சிலதெல்லாம் சாப்பிட மாட்டா. இந்த பனானா பாயசம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்ப நல்லா எக்ஸலண்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். நம்ம நெய்யில் முந்திரியும் திராட்சையும் ஃப்ரை பண்ணி போட்டாச்சு. அடுத்த டிஷ் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்டேன்னா வாழைக்காய் கறி தான். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பாண்லியில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் போட்டு இந்த வாழைக்காவும் போட்டுட்டு சில்லி, அதாவது மஞ்சப்பொடி, காஷ்மீரி சில்லி பொடி, சாம்பார் பொடியை போட்டு இதில் நான் என்ன இன்னொன்று ஸ்பெஷல் ஆட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம அந்த பத்திய சாப்பாடில் வந்து நம்ம வந்து அந்த மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை பொடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை இந்த தடவை போட்டேன். எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீங்கள் அது நிறைய இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மூடி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா அந்த தண்ணி சொட்டி வாழைக்காய் வெந்துடும். அதுக்கப்புறம் மூடாதீங்க, ஓப்பனாகவே நல்ல உங்களுக்கு கிறிஸ்பி, எவ்வளோக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக வேணுமோ, ஃப்ரை வேணுமோ நீங்கள் அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா பண்ணிக்கோங்க. இது சிம்பிளானது தான். அதேமாதிரி ரசம் வந்து நான் எடுக்கலைப்பா ஃபுல் வீடியோ. ஆல்ரெடி நம்ம சேனலில் ரசம் நிறையா இருக்குது. அந்த ரசம் பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கோ. அதே மாதிரி இந்த இதில் வந்து நான் என்ன ஒரு ரெசிபி ஆட் பண்ணியிருக்கேன்னா லெமன் ரைஸ். அந்த லெமன் ரைஸும் வந்து
நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் வந்து என்ன ரெசிபி வேணும்னாலும் யூடியூப்பில் போய் சர்ச் கொடுத்து போஜனம் ரசம் சாதம், போஜனம் வத்த குழம்பு அப்படின்னு போட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த எந்த ரெசிபி நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக வரும். ஸோ இது வந்து நான் அப்புறம் எனக்கு அதாவது இது எப்படி சொல்லணுன்னா கோ வித் த ஃப்ளோ. நம்ம ஒரு 5K ரீச் ஆகிட்டோம், உங்களுக்கு ஒரு நல்ல மெனு கொடுக்கணும் அப்படிங்கும்போது எனக்கு பாருங்கள் இயற்கையே சதி பண்ணியிருத்தோம். சரி இட்ஸ் ஓகே, நம்ம அதுலேயும் ஒரு பாசிட்டிவாக நம்ம வந்து பண்ணணும்ன்ட்டு நான் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அப்புறம் கொத்தமல்லியை போட்டுவிடுங்க. கொத்தமல்லியை போட்டு வாழைக்காய் கறி ரெடியாக எடுத்து அடுத்தது வந்து நம்ம வந்து அரைச்சி விட்ட மோர் குழம்பு பண்ணோன்னு சொன்னோம் இல்லையா. ஒரு ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு ஊற போட்டுன்ட்டேன்ப்பா. எக்ஸலண்ட்டாக இருந்தது. தேங்காய் போடாமல் அரைச்சி விட்ட மோர் குழம்பு ரொம்ப நன்னா இருந்தது. அதே மாதிரி நான் இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். வெறும் கடாயில் 1 ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூனோ 1 ஸ்பூனோ நீங்கள் வந்து கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் தனியா, கடலப்பருப்பு, தனியா, 2 வெந்தயம், வரமிளகா, பச்சை மிளகா இதை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டும் அரைச்சிட்டும் இந்த அரிசியும் துவரம்பருப்பும் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதோடு சேர்த்து நல்லா வழுமூணாக அரைச்சிக்கோங்க. மோரை ரெடி பண்ணிவிட்டு இந்த மோரில் இதை விட்டுடுங்க. நான் இன்றைக்கி பூசணிக்காய் மோர் குழம்பு தான் பண்ணேன். ஸோ பூசணிக்காவை என்ன பண்ணேன்னா குக்கரில் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுட்டு இந்த மோரில் வந்து இந்த அரைச்ச விழுத, அதாவது இதில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா இதை வருத்தம் இல்லையா, இதெல்லாம் வறுத்துட்டு அரைக்க போகும்போது ஒரே 1 ஸ்பூன் போட்டு கடலை மாவு போட்டேன்ப்பா. சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது மோர் குழம்பு. இப்போ தேங்காய் சாப்பிட முடியாதவாளாக இருப்பா இல்லையா, பத்திய சாப்பாடு இல்லை தேங்காய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறவாளுக்கு இந்த மோர் குழம்பு வந்து கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த வாழைப்பழ பாயசம், பனானா ஜாகரி பாயசமும் இந்த தேங்காய் அரைச்சி விட்ட மோர் குழம்பும் நீங்கள் பண்ணுங்க. அதே மாதிரி நான் கொத்தமல்லி விதையெல்லாம் போட்டு மோர் குழம்பு பண்ணினதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் மோர் குழம்பு வேணுனாலும் நம்ம சேனலில் போய் மோர் குழம்புன்னு போட்டேன்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம சேனலில் வரும். பார்த்தீங்களா இப்போ வந்து ஒரே 1 ஸ்பூன் அதோடு சேர்த்து பொட்டுக்கல்ல வந்து கடலை மாவு வந்து 1 ஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சேன்னா அந்த கெட்டி பதத்துக்கு உங்களுக்கு மோர் குழம்புக்கு சூப்பராக வரும். ஸோ நல்லா மோரை திரிச்சுட்டும் இந்த அரைச்ச விழுதியும் அதில் போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் பூசணிக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு நுரைச்சி வரும்போது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். அதில் அடுப்பில் வச்சோடனே உப்பு போட்டுட்டு தாளிக்கிறது வந்து கடுகு, 2 உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பெருங்காயம், தேங்காய் எண்ணெயில் நீங்கள் பண்ணிக்கோங்க. மோர் குழம்பு சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் சிம்பிளான அரைச்சி விட்ட மோர் குழம்புப்பா. ஸோ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறேன். அதே மாதிரி லெமன் ரைஸும் வந்து நான் பண்ணியிருக்கேன். அது வந்து சரி திடீர்னு தோணித்து நம்ம லெமன் ரைஸும் பண்ணலாம். லெமன் இருந்தது ஆற்றுல, ஸோ லெமன் ரைஸும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதுவும் ஒரு ரெசிபி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கோசரம். இந்த மெனுவே வந்து இந்த அமாவாசை சமையலே வந்து ஒன் அண்ட் ஒன்லி போஜனம் சப்ஸ்கிரைபர் நம்ம ஃபேமிலிக்கோசரம் தான் நான் வந்து இந்த ஸ்பெஷல் லஞ்ச் மெனு 5K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கோசரம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இதெல்லாம் தவிர அப்புறம் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், ஒரே ஒரு வரமிளகா, வேணும்னா வரமிளகா, பெருங்காயம் போட்டு தாளிச்சுட்டு மோர் குழம்பு தலையில் கொட்டிடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். இதுதான் இன்னேத்து சமையல். கருவேப்பிலை இன்னேத்து சமையல் இதுதான். நான் பின்னாடி நீங்கள் எல்லாமே பார்ப்பேன், என்னென்ன பண்ணியிருக்கேன், என்ன செஞ்சுருக்கேன் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ போஜனத்துக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன்ப்பா. தேங்க்யூ ஸோ மச். இது வந்து பின்னாடி வந்து ஃபுல் இது வரும் பாருங்க. ஸோ இப்போ வந்து நான் ஃபுல் மெனு காட்டுறேன் பாருங்க. பனானா ஜாகரி பாயசம் எக்ஸலண்ட்டாக இருந்தது, அடிப்பொலியாட்டம் இருந்தது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. அப்புறம் குக்கும்பர் தயிர் பச்சடி, வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி நான் பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் துருவினாலும் துருவிக்கலாம். லெமன் ரைஸ், களத்துக்கு பருப்பு, வாழைக்காய் கறியும் சூப்பராக இருந்தது. பூசணிக்காய், அரைச்சி விட்ட மோர் குழம்பு, இது வந்து கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் டொமேட்டோ பருப்பு ரசம், சுட சாதம். இன்றைக்கி இதுதான் அமாவாசை சமையல் ப்ளஸ் 5K சப்ஸ்கிரிப்ஷன் சமையல் ஃபார் யூ, எஸ்பெஷலி ஃபார் யூ. தேங்க்யூ கைஸ். அமாவாசை சமையல்லாம் பார்த்தேலா, இதில் ஒரு ரெசிபி ஆட் பண்ணியிருக்கிறது வந்து லெமன் ரைஸ். இது வந்து இந்த லெமன் ரைஸ்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலை, ரசமும் ஃபுல் வீடியோ எடுக்கலை, ஏன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது. இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரசம் பிளேலிஸ்ட், லெமன் ரைஸ் எல்லாமே நீங்கள் நம்ம சேனல் நேமை போட்டு லெமன் ரைஸ் ரசம் அப்படின்னு எந்த ரசம் போட்டாலும் உங்களுக்கு வரும்.
தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நீங்கள் இல்லைன்னா இந்த போஜனம் சேனல் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் 5K. திஸ் மீன்ஸ் a lot to me. அதாவது யுவர் சப்போர்ட் இஸ் அ பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் ஃபார் மீ. ஸோ நீங்கள் கீப் சப்போர்ட்டிங். போஜனத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்கோ. நம்மளோட மைல்ஸ்டோன், அடுத்த மைல்ஸ்டோன் வந்து 10K அச்சீவ் ஆகணும். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் 5K. தேங்க்யூ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.